டோக்கியோ மாதிரி பெரிய சிட்டியை விட்டுட்டு ஏன் ஹிரோஷிமா நாகசாக்கியில நியூக்ளியர் பாம்பு போடணும் அமெரிக்கா? இதுல ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நாகசாக்கியில தப்பா டிராப் பண்ணிட்டாங்க. டோக்கியோ ஏன் லிஸ்ட்லயே இல்லைன்னு லாஸ்டா சொல்றேன். அமெரிக்காவுக்கு தேவை ஜப்பான் ஜஸ்ட் சரண்டர் ஆகணும். சேம் டைம் டேமேஜ் பெருசா இருக்கணும். சோ ஓரளவுக்கு டென்ஸ்லி பாப்புலேட்டட் சிட்டியா இருக்கணும். அட் த சேம் டைம் அங்க கொஞ்சம் மிலிட்டரி பேஸும் இருக்கணும். அப்பதான் யூஎஸ்க்கு அட்வான்டேஜ். சோ 3,18,000 மக்கள் வாழ்ந்த பிளஸ் சில மிலிட்டரி பேஸ் உள்ள ஹிரோஷிமாவை ஃபர்ஸ்ட் டார்கெட்டா தேர்ந்தெடுத்து லிட்டில் பாய்ங்கிற நியூக்ளியர் பாம்பை 1945 ஆகஸ்ட் 6ல சரியா 9:16க்கு 600 மீட்டர் உயரத்துல இருந்து டிராப் பண்ணிச்சு யூஎஸ். சுமாரா 1,40,000 மக்கள் வரைக்கும் இறந்தாங்கன்னு எஸ்டிமேட் பண்றாங்க. அதுக்கப்புறமும் ஜப்பான் சரண்டர் ஆகல. எரிச்சலான யூஎஸ் இப்ப 10 லட்சம் மக்கள் வசிக்கக்கூடிய கியோட்டோவை தேர்ந்தெடுத்தாங்க. இது ஒரு கல்ச்சுரல் கேபிட்டலா இருந்தாலும் இங்க எந்த ஒரு மிலிட்டரி பேஸும் இல்ல. இது யூஎஸ் செட் பண்ண நியூக்ளியர் பாம்பு அட்டாக் ரூல்ஸுக்கு எதிரானது. இருந்தாலும் ரூல்ஸை மீறி கியோட்டோவை நோக்கி லிட்டில் பாயை விட பெருசான இந்த ஃபேட் பாயை தூக்கிட்டு ஆகஸ்ட் 9, 1945 போனாங்க. பட் ரொம்ப மேகமூட்டமா வெதர் பேடா இருந்ததுனால கியோட்டோவையே சுத்தின பிளேன் ஃபியூல் காலி ஆகிரும்னு செகண்ட் ஆப்ஷனா வச்சிருந்த நாகசாக்கியில 11-2க்கு போட்டாங்க. 21 கிலோடன் ஃபேட் பாய் பல லட்சம் பேத்த காவு வாங்காம ஜஸ்ட் 1 லட்சம் பேத்த கொன்னது. பேட் வெதருக்கு ஜப்பானீஸ் மக்கள் நன்றி சொல்லணும். ஆல்ரெடி பல அட்டாக்ஸ் மூலமா 3 லட்சத்துக்கும் மேலான மக்களை கொன்னு 4 லட்சத்துக்கும் மேலான மக்கள் ஆல்ரெடி இன்ஜூர் பண்ணதுனாலையும் சரண்டரை டிக்ளேர் பண்றதுக்கு அபிஷியல்ஸ் உயிரோட இருக்கணுங்கிறதாலையும் டோக்கியோவை ஆப்ஷன்லயே வைக்கல யூஎஸ். கடைசியில ஜப்பான் எம்பரர் ஹிரோஹிட்டோ ஆகஸ்ட் 15, 1945 தோல்வியை ஒத்துக்கிட்டதுனால ஒரு வழியா 2ஆம் உலக போர் முடிவுக்கு வந்தது.